நீ டிஎம்கேல இருக்கிறதுனால மேயர் கிடையாதுமா. ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஓகே, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த ரிசர்வேஷன் என்கிற சட்டத்தின் அடிப்படையில நீங்க எல்லாம் மாறி இருக்கிறீங்க. எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறீங்க, எத்தனை எம்பிக்கள் இருக்கிறீங்க. ஏன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணா சார் உங்களால வந்து பார்க்கணும் அப்படி என்ன பயம் உங்களுக்கு? உங்களுடைய கட்சி உங்களை கட்டுப்படுத்துதா? சுத்த மானகட்ட மன்னனாக இருக்கிறான். அப்புறம் எதுக்கு நீங்க ரிசர்வேஷன்ல நின்னு ஜெயிக்கணும்? புரியல எனக்கு. நான் கரையேறிட்டேன், நீங்க இன்னும் கரையேறாம நிக்கிறீங்களே. சோ எத்தனை காலம் இன்னும் அடிமைகளா இருக்க போறீங்க? ஏங்க வயல் பிரச்சனைக்கு நீங்க வந்தீங்களா? இல்ல எத்தனை ஆணவ படுகொலைக்கு நடக்குது? ஏன் பேசல நீங்க? எப்ப பேச போறீங்க? அப்ப பேசலன்னா தயவு செஞ்சு நீங்க இந்த எம்எல்ஏ எம்பி பதவிகளை ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்கன்னு நான் சொல்றேன். இப்படி கேவலமா வீட்டை துடைக்கிறத விட பேசாம ராஜினாமா பண்ணிட்டு போங்க. எதுக்கு நான் ராஜினாமா பண்ணவன அவளைக்கு நீ வரலாம் பாக்குறியா? அது நடக்காது. இந்த வாரப்பா, இதுக்கு முன்னே அவர் என்னை வேலையை விட்டு விரட்டுறதுக்காக கக்கிசிய கழுவு சொன்னார். அப்பயே நான் ஆசரல. ஏன்? நான் புத்திவத்தை காப்பாத்தியாகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் தெரிஞ்சுக்க. அந்த ரிசர்வேஷன் கோட்டாவை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் உங்கள் சுகமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நம்ம மக்கள் பாதிக்கப்படுகிறப்போ, நம்முடைய தலைவர் வெற்றி கொள்ளப்போ உங்களால வந்து பார்க்க கூட முடியல, அதுக்காக பேச முடியல, ஒரு சின்ன அறிக்கை கூட கொடுக்க முடியலன்னா நீங்கள் அடிமைகளா? அடிமைகள் இல்லையா? நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சோ நாங்க அடிமைகள் கிடையாது. ஓகே, நான் உங்களுக்கு பயப்பட வேண்டியது கிடையாது. பயமா?